இந்த வருடம் அதாவது 2025-26ஆம் ஆண்டு 10th படிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்காக இந்த பதிவு. நம்ம லைஃப்பில் 10th மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 10th யார் யார் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவங்கெல்லாம் +1லையும் +2லையும் நிறைய மார்க்ஸ் 10th நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க +1க்கும் +2க்கும். நீங்கள் 10th நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இல்லையா. தசாபுத்தின் அடிப்படையில் 50% வரை சொல்ல முடியும். அடுத்து கோச்சார் அடிப்படை, நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி 20% வரை சொல்லலாம். தசாபுத்தி நல்லா இருந்தால் 10th நல்லா படிப்பாங்க, 10th எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க. அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும், கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும். இப்போ யாராவது சொல்லலாம், என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல, வீட்டில் இருந்தபடி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருந்தபடி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். நீங்கள் 10th எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே 2 தடவை அட்லீஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கடவுள் வேறு, குலதெய்வம் வேறு. கடவுள் கூட நமக்கு கிரகங்கள் சரியில்லைன்னா நமக்கு நல்லது செய்ய முடியாது. ஆனால் குலதெய்வம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் அதாவது 2025-26ஆம் ஆண்டு 10th படிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்காக இந்த பதிவு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10th ஸ்டாண்டர்ட் எவ்வளோ முக்கியம், அதை விட 10th மார்க்ஸ் எவ்வளோ முக்கியம்னு. ஏன்னா நம்ம லைஃப்பில் 10th மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இல்லையா. இப்போ 10th முடிச்சுட்டு என்ன படிப்பாங்க, +1 படிக்க போவாங்க, அல்லது பாலிடெக்னிக் படிக்க போவாங்க, அல்லது ஐடிஐ படிக்க போவாங்க. என்ன படிக்க போனாலும் 10th மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் 10th நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, +1 அட்மிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய ஸ்கூலில் கேட்ட குரூப் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் 10th நீங்கள் நிறைய மார்க்ஸ் எடுத்தால் +1லையும் +2லையும் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்க. எப்படின்னா, ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 10th யார் யார் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவங்கெல்லாம் +1லையும் +2லையும் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் என்னமோ நிறைய ஸ்கூல்ஸில் 10th நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க +1க்கும் +2க்கும். ஃப்ரீ அட்மிஷன் என்னது, +1க்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, +2க்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. காரணம் என்ன, அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கும் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டுக்கும் தெரியும் நீங்கள் 10th ஏற்கனவே நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா +1லையும் +2லையும் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு. அப்படி நிறைய மார்க்ஸ் எடுத்தால் அந்த ஸ்கூலுக்கு தானே பெருமை. மேலும் நீங்கள் 10th நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஜாதகத்தின் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவு. இப்போ 10th படிக்கிறோம், நல்லா படிக்க முடியுமா, 10th நிறைய மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம்னா, தசாபுத்தின் அடிப்படையில் 50% வரை சொல்ல முடியும். அடுத்து கோச்சார அடிப்படை, நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி 20% வரை சொல்லலாம். அடுத்து அவரவர் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி 30% வரை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தசாபுத்தின் அடிப்படையில் தான் 50% வரை பலன்களை சொல்ல முடியும். அப்படின்னா தசாபுத்தி தான் முக்கியம். ஒருத்தருக்கு நன்மை நடந்தாலும் சரி, நன்மை நடக்காவிட்டாலும் சரி, அது தசாபுத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இதே 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு சொன்னால், தசாபுத்தி நல்லா இருந்தால் 10th நல்லா படிப்பாங்க, 10th எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க, 10th நிறையா மார்க்ஸு வாங்குவாங்க. இதே தசாபுத்தி சரியில்லைன்னா 10th நல்லா படிக்க முடியாது, 10th எக்ஸாம் சரியாக எழுத முடியாது, 10th நிறையா மார்க்ஸ் வாங்க முடியாது. பயந்துடாதீங்க, தசாபுத்தி சரியில்லைன்னா நிறையா மார்க்ஸ் வாங்க முடியாது ஒன்று. அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும், கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும். ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரியில்லைன்னா மார்க்ஸ் கம்மியாக வரும்னு சொல்கிறோமே தவிர, அதற்கு கடவுள் வழிபாட்டின் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை செஞ்சால் தசாபுத்தி சரியாயிடும், கண்டிப்பாக நமக்கு 10th நிறையா மார்க்ஸ் வரும் இல்லையா. அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வரிசையில் இப்போ கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் 3இல் பிறந்து இந்த வருடம் அதாவது 2025-26ஆம் ஆண்டு 10வது படிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தசாபுத்தின் அடிப்படையில் தான் 50% வரை பலன்கள் சொல்ல முடியும்னு. அப்படின்னா கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் 3இல் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை குரு புத்தி நடக்கும். இப்பொழுது கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் 3இல் பிறந்தவர்கள், இவர்களுக்கு பிறக்கும்போது சூரிய தசை தான் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை. சந்திர தசை 10 வருஷம் நடந்திருக்கும், செவ்வாய் தசை 7 வருஷம். இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது தான் நீங்கள் 10th படிப்பீங்க, +1 +2 படிப்பீங்க, ஈவன் யூஜி டிகிரி கூட படிப்பீங்க.
ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை 20 வயது வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செவ்வாய் தசை தான் நம்மளுடைய படிப்பினுடைய தசை பீரியட், முக்கியமான படிப்பு. அதாவது 10th +1 +2 காலேஜ் இது எல்லாமே செவ்வாய் தசையில் தான் படிக்கிறோம். அதனால் அது செவ்வாய் தசை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். முதலில் செவ்வாய் தசையினுடைய பலன்களை பார்ப்போம். இப்போ செவ்வாய் தசை நடக்கும்போது தசைநாதன் யார்? செவ்வாய் பகவான். உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சூரிய பகவான். செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? செவ்வாய்க்கு சூரிய நட்பு வீடு, சூரியனுக்கு செவ்வாய் நட்பு வீடு. அப்போ என்ன சொல்லலாம்? அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம், அனுகூலமான தசைன்னு சொல்லலாம். இப்பொழுது கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசையில் குரு புத்தி நடக்கும்போது அனுகூலமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லலாம் அனுகூலமாக இருக்கும்னு. காரணம் என்னென்னா குரு புத்தி, குருனாலே கடவுள் தான். நம்ம கல்வியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். 10th நல்லா படிக்க முடியுமா, 10th எக்ஸாம் நல்லா எழுத முடியுமா, 10th நிறைய மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? கல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கல்வி புத்தியே நடக்குது, அதாவது குரு புத்தியே நடக்குது. செவ்வாய் திசையில் குரு புத்தி அருமையான புத்தி, அனுகூலமான புத்தி. ஏன்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள். செவ்வாய்க்கு குரு நட்பு வீடு, குருக்கு செவ்வாய் நட்பு வீடு. அப்போ கண்டிப்பாக செவ்வாய் தசையில் குரு புத்தி அருமையாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். அதனால் டெஃபினட்டாக 10th நல்லா படிக்கலாம், 10th எக்ஸாம் நல்லா எழுதலாம், 10th நிறைய மார்க்ஸு ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் வலுவாக இருந்தாங்கன்னா 10th நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரலாம், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரலாம், ஈவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட வரலாம். ஏன்னா குரு புத்தி நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது, அருமையான தசை, அருமையான புத்தி. கண்டிப்பாக 10th எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இந்த புத்தியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அது வேறு தப்பாக இருப்போது, குரு புத்தி நல்லா இருக்கனால படிக்காமலே மார்க்ஸ் வந்துடணும் அப்படி கிடையாது. நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸு இன்ட்டு 10 அப்படி கிடைக்கும். நிறைய பேர் எஃபோர்ட்ஸ் போடுறாங்க, அவங்களுக்கு பலன் கிடைக்கல. குரு புத்தியில் நீங்கள் என்ன எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அதனுடைய பலன் வந்து இன்ட்டு 10 இன்ட்டு 100 அந்த மாதிரி இருக்கும். அதனால் குரு புத்தி நல்லா இருக்குது, அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10th எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க, 10th மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணுவீங்க. காரணம் என்னென்னா குரு புத்தி அனுகூலமான புத்தி நடக்குது உங்களுக்கு. அதனால் இப்போ கோச்சார் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம். கோச்சார் அடிப்படையில் எல்லா கிரகங்களையும் பார்க்க தேவையில்லை, வருட கிரகங்கள் மட்டும் பார்த்தா போதும். அதனால் வருட கிரகங்கள்னால் சனி பகவான், கேது பகவான், ராகு பகவான், குரு பகவான். ஏன்னா இந்த 4 வருட கிரகங்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் 10th படிக்கும்போதும் சரி, நீங்கள் 10th எக்ஸாம் எழுத போதும் சரி, நீங்கள் 10th எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்போதும் சரி, இந்த 4 கிரகங்களும் இப்போ எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அதே ராசியில் தான் அது வரைக்கும் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு, அடுத்து ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாரு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு, மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த 4 வருட கிரகங்களும் இதே ராசியில் தான் இருப்பாங்க எது வரைக்கும்? நீங்கள் 10th எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும். மற்ற கிரகங்களுக்கு அடிக்கடி பயிற்சி உண்டு. அதனால் இந்த 4 வருட கிரகங்களின் பலன்களை ஒன்றாக இப்பொழுது பார்ப்போம். இந்த பதிவின் தொடர்ச்சியை இதனுடைய part 2 பதிவில் பார்க்கவும். நன்றி.